ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 70. இந்த பகுதியில் 77வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்கிரஹ க்ரமக அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். 77வது திருநாமம். ஓம் தன்வினே நமக. வில் ஏந்தி காப்பவர் என்று பொருள். இதை பற்றி ராமர் ராவணர் போரில் இருந்து பார்க்கலாம். இலங்கையில் ராம ராவண யுத்தம் உச்சக்கட்டத்தை எட்டியது. ராவணனின் மகனான இந்திரஜித்தை லக்ஷ்மணன் வதம் செய்தான். அதனால் கலங்கிய ராவணன் அவசர காலங்களில் நாட்டை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கும் மூலபல சேனையை போருக்கு அழைத்து வந்தான். இருபுறமும் கூருடைய நீண்ட வாள்களை ஏந்தி கொண்டு அவர்கள் யுத்த களத்துக்குள் நுழைந்தார்கள். அதாவது அந்த மூலபல சேனை யுத்த களத்திற்கு வந்தது. அது எப்படி இருந்தது என்றால், மழைக்காலத்தில் கரையான் புற்றுகளில் இருந்து கரையான்கள் வரிசையாக வருவது போல இலங்கை கோட்டைக்குள்ளிருந்து அவர்கள் வானர சேனையை நோக்கி வரத் தொடங்கினார்கள். யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் மிதித்து நசுக்கிக் கொண்டு நடந்து வந்தார்கள். அது எவ்வளவு பெரிய சேனை தெரியுமா? அதாவது அந்த சேனையின் தொடக்கத்தை தான் காண முடிந்ததே தவிர அதன் முடிவு கண்ணு கெட்டிய தூரம் வரை தெரியவில்லை. அவ்வளவு பெரிய சேனை. அப்போது ராமன் நினைத்தார், வானர சேனை இவர்களோடு யுத்தம் செய்தால் பெரும்பாலான வானரர்கள் உயிரிழக்க நேரிடும் என்று கணக்கிட்டார். தனக்கு தொண்டு செய்வதற்காக வந்த வானரர்கள் இவ்வாறு மடிவதை ராமன் விரும்பவில்லை. அதனால் அந்த மூலபல சேனையை தான் ஒருவனை எதிர்கொள்வது என்று முடிவெடுத்தார் ராமன். அவர் தன் வீரர்களை பார்த்து சொன்னார், என் அன்பிற்குரிய வீரர்களே, இந்த மூலபல சேனையை நான் தனி ஒருவனாகவே போரிட்டு வெல்வேன். நீங்கள் பாதுகாப்பாக மரக்கிளைகளில் அமர்ந்து கொண்டு நான் போர் புரிவதே ஒரு விளையாட்டை ரசிப்பது போல ரசித்து ஆனந்தப்படுங்கள் என்று சொன்னார். பிறகு, இது மன்னர் சுக்ரீவர், இளவரசர் அங்கதர், இலங்கையின் வருங்கால மன்னரான விபீஷணர், என்னுடைய இளவல் லக்ஷ்மணன் அனைவருக்கும் பொருந்தும். அதனால் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் ராமபிரான். அதனால் வானர சேனை அனைத்தும் மரக்கிளைகளில் அமர்ந்து கொண்டது. விபீஷணனும் லக்ஷ்மணனும் மரத்தின் அடியில் கை கட்டி நின்று கொண்டு ராமன் போரிடுவதை ரசித்தார்கள். ராமன் கையில் வில்லுடன் தனி ஒருவனாக நிற்கும் அந்த பெரிய மைதானத்துக்குள் மூலபல சேனை நுழைந்தது. ராமன் அங்கே தனியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆஹா, இவன் தனியாக நிற்கிறான், தனியாளாக வந்து போரிடப் போகிறானா? நீ ஒளிந்தாய் என்று சொல்லிக்கொண்டே ராமன் மேல் அவர்கள் பாய்ந்தார்கள். அப்போது அவர்களை நோக்கி ராமன் ஒரே ஒரு அம்பை செலுத்தினார். அதற்கு பெயர் சம்மோகன அஸ்திரம் என்று அதற்கு பெயர். அதன் சிறப்பு என்னவென்றால், சம்மோகன அஸ்திரத்தை ஒருவர் மேல் ஏவிவிட்டால் அடிப்பட்டவருக்கு பார்க்கும் பொருள்கள் எல்லாம் அம்பை எய்தவர் போலவே தோன்றும். அதை மூலபல சேனையின் மேல் ராமன் ஏவ அது பலவாக பெருகி அவர்களை தாக்கியது. தாக்கப்பட்ட ஒவ்வொரு அரக்கனுக்கும் அவனை சுற்றி உள்ள அரக்கர்கள் அனைவரும் ராமனாகவே தெரிந்தார்கள். அதனால் ஒவ்வொரு அரக்கனும் தன்னை சுற்றியுள்ள அரக்கர்களை ராமன் என எண்ணி வாளால் அவர்களின் தலையை வெட்டத் தொடங்கினார்கள். இந்த போர் 180 நிமிடங்கள் நீடித்தது. அதாவது 3 மணி நேரம் நடந்தது. இறுதியில் அந்த மூலபல சேனை முழுவதையும் ராமன் வதம் செய்துவிட்டார். எப்போதும் ராமனின் வில்லாகிய கோதண்டத்தில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும். அதாவது போரில் 1000 யானைகள், 10,000 தேர்கள், 1 கோடி குதிரைகள், 1000 வீரர்கள் கீழே விழுந்தால்
ஒரு தலையில்லாத முண்டம் எழுந்து ஆடுமாம். அப்படி கோடி முண்டங்கள் ஆடினால் ராமனின் வில்லில் உள்ள அந்த மணி ஒரே ஒரு முறை ஒலிக்கும். ஆனால் மூலபல சேனையோடு ராமன் போர் புரிந்த போது தொடர்ந்து 108 நிமிடங்களும் அந்த மணி ஒலித்து கொண்டே இருந்தது. அப்படியானால் பார்த்து கொள்ளுங்கள், எவ்வளவு தலைகள் வெட்டப்பட்டிருக்கும் என்று கணக்கிடவே முடியாதல்லவா? இதை கம்பர் சொல்கிறார். ஆனை 1000 தேர் 10,000 அடற்பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர்படின் கவந்தம் ஒன்று எழுந்தாடும், கானம் 1000 கவந்தம் நின்று ஆடிடில் கவின்மணி கண்ணில் எண்ணும், ஏனை அம்மணி 7.5 நாளிகை ஆடியது இனிதன்றே. இந்த பாடல் கம்பராமாயணத்தில் மூலபல வதை படலத்தில் 215வது பாடலாக வருகிறது. அதாவது, இவ்வளவு பெரிய படையை கொன்ற பிறகும் ராமனின் வெற்றி நிலைத்து நிற்கும் என்பதே இதன் பொருள். இப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்ட வில் ஏந்திய வில்லனாக திகழ்வதால் திருமால் தன்வி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 77வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் வரும் தடைகளையெல்லாம் எம்பெருமான் தவிடு பொடியாக்கி நமக்கு அருள்வார். இது 77வது திருநாமம். அடுத்து 78வது திருநாமம் ஓம் மேதாவினே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.